நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குதுமா? என்னென்ன நம்பர்னா நார்மல் நம்பர்ஸ் கேக்குறீங்களா? நம்பர்ஸ் ஆமா. என்ன நம்பர் இருக்காங்க? நேச்சுரல் நம்பர் எனக்கு தெரிஞ்சது. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே. இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே. இரேஷனல் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டெஃபினிஷன் சொல்லுங்க. 1 to 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சார். ஓகேங்க. 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சார். 0ல இருந்து 1 ஸ்டார்டிங் டு இன்ஃபினிட்டி. அந்த இன்டிஜர்னா minus infinity to infinity சார். ரேஷனல் நம்பர்னா p by q formula. P by q where q is not equal to 0. And p comma q belongs to integer. belongs to integer. Irrational number ma p by q format எழுத முடியும். p by q format எழுத முடியும். சரிங்களா? அதோட ஐடியா √2, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து பிரைம் நம்பர் அண்ட் அண்ட் சம் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே வந்து இரேஷனல் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து many real number can be written as the complex number ip format, a comma b belongs to r. அப்போ ஆறுங்கிறது வேணும்ல. அப்போ ஆறுங்கிறது ரியல் நம்பர். அப்போ ஆறுங்கிறது ரியல் நம்பர்னா இது கண்டெயின் ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர். ஆர் இரேஷனல் நம்பர் அண்ட் ரேஷனல் நம்பர். சரியாம்மா? ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்குள்ளே எது இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் தான் இதுக்குள்ளேயே சின்ன செட்டு. அதோட ஹோல் நம்பர் வந்து 0 இன்க்ளூட் ஆகுது. அதனால் இது வந்து அதை விட சூப்பர் செட்டு. இன்டிஜர் வந்து இது கண்டெயின் ஆகும். அண்டு ரேஷனல் நம்பர் வந்து இது எல்லாம் சேர்ந்தது தான் ரேஷனல் நம்பர். சரிங்களா? இது எல்லா நம்பரும் சேர்ந்தது தான் வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பர். சரி, ரியல் நம்பர் எப்படி ஆகும்? இந்த இரேஷனல் நம்பருக்கும் ரேஷனல் நம்பருக்கும் எதுவுமே ஜாயிண்ட் பாயிண்டே இருக்காது, காமன் பாயிண்டே இருக்காது. மற்ற எல்லா நம்பருக்கும் காமன் பாயிண்ட் இருக்கும். பட் இரேஷனல் நம்பருக்கும் ரேஷனல் நம்பருக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இருக்காது. இது ரெண்டு கண்டெயின் ஆனதான் வந்து ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர் மீனிங்னு q யூனியன் இரேஷனல் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் a plus ip ஃபார்மேட். அப்போ a கமா b எங்க இருக்கும்? ரியல் நம்பர் இருக்கும். அப்போ எனி ரியல் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சப்போஸ் ஒன்றுங்கிற ஒரு ரியல் நம்பர் இருக்குதுன்னா அது வந்து எப்படி வேணும்? 1 + 0i வேணும். சரிங்களா? அப்போ எனி ரியல் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதனால தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சூப்பர் செட். இதுலேயே சூப்பர் செட் யாருன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸோட கான்செப்ட். இது கொஞ்சம் தான் தெரியும். இது தெரிஞ்சால் நம்ம கரையில் மூவ் பண்ண முடியும். இதான் நம்பர் சிஸ்டத்தோட கான்செப்ட் தான்.